ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எந்த பயனும் இல்ல. 41 பேர் இறந்திருக்காங்க. ஆனாலும் உங்க ஹீரோ ஒன்னும் பண்ணல. டூ மச் ரிஸ்க் டு டேக். சார் அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். தூங்கிக்கிட்டே இருக்காங்கற. அவன் ஒரு மாசமாவே தூங்கிட்டு தான்டா இருக்கான். கடுப்பேதினே சார். எந்திரச்சிருவான்ல. எதுவுமே பண்ண முடியாது சார். எதுவுமே செய்ய முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. வந்துட்டான். ரோலிங் ஆக்ஷன். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. சினிமாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? காட்சிகள். ஒரு காட்சி நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி வேற எதுவுமே பதியாது. அதனால தான் நாம சினிமால பார்த்த பல விஷயங்களையும் உண்மைன்னு நம்பிடுறோம். எம்எல்ஏ பார்க்க வந்திருக்கியா? அவங்க சொல்றதுல இருக்கிற ஒரே ஒரு பொய், இவனுங்கெல்லாம் நல்லவன்னு சொல்றது மட்டும்தான். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேரின் குடும்பத்தினரை நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூற உள்ள நிலையில் மாமல்லபுரத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூற உள்ள நிலையில் ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. அவர்களை பேருந்துகள் மூலம் தாவேக்கவினர் அழைத்து வருகின்றனர். இது சுய விளம்பரத்துக்காக செய்யறது இல்ல. இதை பார்த்து இன்னும் 10 பேரு இதே மாதிரி நாமளும் செய்யலாமே முன் வந்தா நமக்கு நல்லதுதானே. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேக்க சார்பில் தலா 20 லட்சம் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டார். ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறது எப்படி உங்களுக்கு மனசு வந்து? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான். அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். அதன்படி நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையில் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் விஜய் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா. ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா. வேறு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இதற்காக உயிரிழந்தவர்களின் 33 குடும்பத்தினரை 7 பேருந்துகள் மூலம் தாவேக்கவினர் மாமல்லபுரம் அழைத்து வருகின்றனர். தேவிகா வீட்டாண்ட பெரியவங்க குழந்தைங்க யார் இருந்தாலும் கூட்டணும். காலைல நாஸ்டா, மத்தியானம் பிரியாணி எல்லாம் நம்ம சர்ச்சிலே போடுறோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன் போய் கேட்டு ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா அவன் கதறி எழுத விஜய், உருண்டு புரண்ட விஜய், கண்ணீர் விட்ட விஜய், கதறிய விஜய் அப்படின்னு போட்டு செய்திகள் போயிட்டு இருக்கு. எதுவுமே உண்மை கிடையாது. கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. புதுசா எல்லாத்தையும் வந்து வேன்ல கூட்டு பஸ்ல கூட்டு வந்து முதல் நாள் நைட்டு தங்க வச்சு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு போய் ஆறுதல் சொல்றதுங்கிறது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. ஏதாவது வளையாபதுக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃபரண்டா இருக்கணும். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இல்லைன்னா பனையூர் வீட்டுக்குள்ளேயே 22 நாளா இருந்துகிட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க வந்து யார் உங்களை இப்படி பார்க்க சொல்லி யார் இந்த ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருடைய போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள நடந்துட்டு இருக்கு. அவர் கூப்பிட்டு பேசினா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்கல, என் பேரை மாத்திக்கலாம்.
ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கிறீங்க. அப்ப இது ஒரு புதுவிதமான அரசியலா இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள நீங்க நேரம் வந்து எங்க ஆறுதல் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உலகத்துல இல்லாத ஒரு விஷயமா இருக்குங்கிறதா எல்லாருடைய விமர்சனம் கூட. ஆறுதல் சொல்ல வாங்க தலைவருக்கு, மாறுதல் தேவைத்தானே தலைமுறைக்கு. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் கண்ணீர் விட்டு தாவேக தலைவர் விஜய் அழுதிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களை கரூர்ல வந்து சந்திப்பேன். இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அதாவது நல்லா இருப்பியா தம்பி அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூத்துறது இருக்குல்ல. நேர்ல போன ஸ்டாலினை பிடிச்சு அங்க போனீங்களே, இங்க போனீங்களா, இங்க போனீங்களே, அங்க போனீங்களா அப்படின்னு திருச்சியில இதுக்கு போட்டியா வீடியோ. 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. முதல்ல நீ சொல்லு. என்ன சொல்ல? சாரி. ஐயா சாரி சொல்லாதப்பா. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க இங்க வந்து போடுன்னு சொல்லியா? ஆமாப்பா ஆமா. என்னது இது? இனிமே அப்படித்தான். பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், பனையூர் பஞ்சாயத்து. என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. ஐயோ அப்படியா? நந்தினி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா. அப்படியே வந்தாலும் கோயில் விசேஷம் இப்படி எங்காவது போகணும்னா தான் வெளியே வருவா. நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணமடைந்தாங்க. சரியாக ஒரு மாதம் கழித்து நேற்று அக்டோபர் 27 தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மகா பலிபுரத்தில் சந்தித்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. மனசு விட்டு அழுது. அவங்களுடைய கால்ல ஒவ்வொருத்தருடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகளை தாவேகாவை சார்ந்தவர்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. தளபதி 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 என்னடா என்னடா அரூர்ல சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? இப்ப தாராவில இருந்து தாரா குடிக்க வந்துட்டானே, அது ஏன்டா பதறீங்க, பயமுறுத்துறீங்க? 41 பேர் இருக்காங்க. 41 கொலை பண்ணிருக்கேன். நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, என் பேர் என்ன? களமா சொல்லு. சனிக்கிழமை சனியே வாரம் பின்னால என்னாச்சு அங்க பாரு. 41 குடும்பம் அண்ணனை தேடி வந்து கொடுக்கறேன் சொன்ன 20 லட்சம் பணம் எங்கடா பரதேசி? கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரா. உனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்த கர்ற 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 கால்ல விழுவேங்கறாரா. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேங்கறாரா. தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். நங்கி நங்கி மனசு முழுக்க வலிங்கிறாரா. அதுக்கு உங்களை இனிமே நான் பாத்துக்கிறேன். 4 நாள்ல பணம் வரல, உன்னை உயிரோட விட மாட்டேன். டீமா வந்துருந்தீங்க. வாங்கடா. எப்படியே சொம்பு தூக்கிகளை வச்சு சமாளிச்சுட்டோம். பனையூருக்கு வண்டியை விடுறா. 41 பேருக்கும் தனித்தனியா அறை எடுத்து 41 குடும்பத்துக்கும் உலகத்துல இப்படி நடந்தது இல்லைங்க. உலகத்துல நடந்தது இல்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மக்களுக்கு ஒரு செய்தியை நம்ம தெரியப்படுத்தணும். கரூருக்கு நாங்க ஏன் போகலைன்னா, கரூருக்கு எங்களை தமிழ்நாடு அரசு, தமிழக காவல்துறை எங்களை அனுமதிக்கல. இது விவாதங்களை அவங்க சொல்றாங்க. நாங்க மக்களை போய் சந்திக்காமலா இருக்கோம், சந்திக்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. மூணு 4 இடைத்தேர்தல், மக்களவை தேர்தல் எதையுமே அவர் சந்திக்கல. சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணம் காட்டி என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சினிமாவுக்கே போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இதையா சொன்னார். நல்லா இருக்கீங்க. இட்டு பாருங்க, எங்களுக்கு கஷ்டம். வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்ள வழக்கணத்தை 80,000 85,000 ஓட்டு எவ்வளவு அடிச்சு அவங்க என்ன இது பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு
நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு வர என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜபா. சிலது புரியாம இருக்கிறது தான் நல்லது. பட போச்சே. என்ன பண்ணுது சுவாமி தேனப்பா நந்தா. தள்ளி வர எப்பவுமே நீதான் எஜமா. இந்த எப்பவுமே என்னைக்குமே இட்னு போயிட்டு இட்டாண்டு வரவன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்